ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம பிளெண்டரில் சேர்த்துடலாம். சிக்கனில் ஏதாவது எக்ஸஸாக தண்ணி இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா இருத்துட்டு இந்த பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மிக்சடு ஹெர்ப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அஹரோ ப்ரொஃபஷ்னல் பிளெண்டரில் தான் அரைச்சிருக்கேன். இந்த பிளெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளெண்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு, பிரெட் க்ரம்ஸு, முட்டையெல்லாம் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெறும் ப்ளைனாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவுட் சைட் கோட்டிங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போது இதை வந்து நான் மைதா மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்து வச்ச பிறகு இதை முட்டையில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெளி சைடு வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும், உள்ளே வந்து குக் ஆகாது. அதனால் எண்ணெயை வந்து மிதமான ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் நகெட்ஸை போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சிக்கன் நக்கெட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் வெளி சைடு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. இதே சிக்கன் நக்கெட்ஸை நான் ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி வந்து நான் நாளைக்கு போடுறேன். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.